9 ஆண்டுகளாக காட்சி பொருளாக நிற்கும் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி, பயனற்று கிடக்கும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், தார் சாலையை பார்க்காத பாதைகள் என அடிப்படை வசதிகள் இல்லாத ஆத்திரத்தில் காலி குடங்களுக்கு மாலையிட்டும் நாமம் போட்டும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களின் உரத்த குரல்தான் இது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரக்காசன அள்ளி ஊராட்சிக்குட்பட்ட நாகாவதி அணை அருகே ஆஞ்சநேயர் கோவில் கோம்பை மலை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். தண்ணி வசதியும் இல்லை, ரோடு வசதியுமே கிடையாது. ஒரு மாசமா ஏதாவது இருந்தாலுமே பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிடுறாங்க. போன வாரத்தில் பாருங்கள், ஒரு அக்கா பாம்பு கடிச்சிருச்சு. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து தான் ஆம்புலன்ஸும் சீக்கிரமாக வரல, பஸ்ஸில் தான் கூட்டு போனோம். எங்களுக்குன்னு எந்த வசதியுமே கிடையாது. குடிநீருக்காக 9 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா காணாமல் காட்சி பொருளாகவே காலத்தை கடப்பதாகவும், 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே பயனற்று கிடப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணி வசதிக்கு நாங்களும் மனு கொடுத்தோம். அவங்க வெறும் டேங்க் மட்டும் கட்டினாங்க. 9 வருஷம் ஆகுதுங்க, இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நாங்களும் எத்தனையோ டைம் மனு கொடுத்ததுக்கு வெறும் டேங்க் மட்டும் கட்டிட்டு போயிட்டாங்க. அதிகாரிங்க யாருமே வந்து பார்க்கலங்க. தார் சாலை வசதி இல்லாததால் பொதுமக்களே வீட்டிற்கு வீடு பணம் வசூலித்து மண் சாலை அமைத்து பயணித்து வருவதாகவும், குடிப்பதற்கு விவசாய கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதால் அவ்வப்போது வைரஸ் காய்ச்சலுக்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிகாரிங்க யாருமே வரதில்லை. எந்த அதிகாரியுமே வந்து இதுதான் பண்ணலாம் செய்யலான்னு யாருமே சொல்றதில்ல. எந்த அதிகாரியுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ரோடு நாங்கள் தான் போட்டோம். நாங்களே தான் இப்போ மாரியம்மன் நோம்பு போட்டதுனால வீட்டு மேலே வசூல் பண்ணி நாங்களே தான் போகிறவங்களுக்கு வேணும் வசதி அப்படின்றதுக்கோசரம் போட்டோம். எனவே அடிப்படை வசதி கோரி காலி குடங்களுக்கு நாமம் போட்டும் மாலை அணிவித்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் தங்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் எச்சரித்தனர். ஆற்று தண்ணி வந்தால் நாங்கள் ஆற்றுல தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. கை இருக்காங்க, எதுவுமே எங்களுக்கு அந்த மாதிரி வசதி எதுவும் செஞ்சு தரலைன்னா நாங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுத்துறோம். நாங்களும் ஓட்டு போடுறோங்க. ரேஷன் கார்டு, ரேஷன் எல்லாமே எங்களால் முடிஞ்சது எல்லாமே நாங்களும் பண்ணுறோங்க. ஆனால் எங்களுக்குன்னு யாரும் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.